இவங்க காய்ச்சி கொடுங்க. ஒரு அரைச்சங்கு காசங்கு கொடுங்க. கூடுமான வரையிலும் அந்த சளி உருவாக்கும் அணுக்கள் பலவீனமானால் அந்த சளி உற்பத்தி ஆகாது. ஆனால் இது உங்களுக்கு வாக்கோடு சொல்லி கொடுக்கிறேன். இதை உங்களால் நிவர்த்தி செய்து கொள்ளும். இன்னும் ஏராளம் இருக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் ஞாபகத்தை எடுத்துக்கணும். நீங்க உங்களுக்கு நல்லா ஆயிப்போதுன்னு இதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. இது நல்லா ஆகி போகும் அப்படின்னு வாக்கு சொல்லி கொடுங்க. நல்லா கூடுமானவர்களும் சில செல்ற இதுகளுக்கு மருந்து அதிகமா சார்னா அதே நம்மளுக்கு எதிர்நிலையா வந்துடும். இதை நீங்க ஒவ்வொரு நொடிகளையும் இதை மாற்றிக்கொள்ளும். ஒரு தலை வலிச்சுன்னா நம்ம தியான வழி அன்பர் வீட்டுல இந்த சாப்பிடும் நேரத்தை வச்சுங்க. இன்ட்டு பிள்ளரை எடுத்துங்க. கண்ணில் 2 விட்டுங்க. நீரா வடியும். அப்புறம் அந்த ஒரு தலை வலி போயிடும். இவங்க டாக்டராக கூட சிலதை நிவர்த்தி பண்ண முடியாது. இது விட்டீங்கன்னா உடனே நீங்கும். அதனால இப்ப இந்த பயிற்சிகளை நீங்க செய்துக்கீங்க. இந்த வாத நோய் போன்ற நிலைகள் அதிகமானாலும் இதையும் நொச்சியை காய்ச்சி சுட சுட கொடுத்தாலும் இந்த வாத நோய் போயிடும். சரவாங்கி நோய் மூட்டுக்கு மூட்டு வலிக்கும். இந்த சரவாங்கி நோய்க்கு இதை கொடுக்கலாம். அப்ப இந்த தியானத்தை எடுத்து இது பண்ண இந்த மூட்டு வலி எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு நம்ம ரத்தங்கள் இல்லை, அது சேர்க்கிறதுக்கா வந்து சாப்பிடும் ராத்திரி ஒரு மூடி சாப்பிட்டா போதும். நொச்சிலையை நீங்க சாப்பிட்டு வந்தாலே ஆத்மாவுக்கு, சரவாங்கி நோய்க்கு, வாத நோய்க்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும். இதெல்லாம் நாம ஏன்னா நீ தபாவனத்துல இருந்த குச்சி எடுத்து வச்சீங்கன்னு சொல்றோம். இதுல சில சக்திகளை பாய்ச்சி வச்சிருக்கோம். நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குன்னு நான் பிரேயர் செய்ய போகும்போது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்துங்க. ஏனென்றால் எதிர்காலம் மிக விஷத்தன்மையான நிலையில் இருக்கு. சில நேரங்கள்ல உங்க குடும்பங்கள்ல பல பல சஞ்சலங்களோ சலிப்போ வந்ததுன்னா நொச்சி இலை, வேப்ப இலை, இந்த மஞ்சள் இதை நெருப்பு எடுத்து பச்சையாவே இதை போட்டு இந்த புகையை எழுப்பி விட்டுருவோம். வீடு மூடிட்டு நீங்க இந்த மாதிரி போட்டு விட்டுருவோம். அந்த புகையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள போங்க. இந்த குழந்தைகளுக்கு சில தோஷங்கள் அது இது சளி தோஷம் அது தோஷம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் குழந்தைய உள்ள கொண்டு வைங்க. அப்ப அந்த தோஷங்களும் நீங்கும். இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கடைபிடிச்சாங்க, ஞாபகத்தை கொண்டாங்க. ஏதாவது தெரியுதுன்னா கேட்டுங்க. இதையெல்லாம் சில நேரங்கள்ல இது வர்றது ரொம்ப அபூர்வம். நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதைகளை சொல்லி இருக்கிறாரு. என்னால் இன்னும் சொல்ல முடியல. அப்பப்போ உங்களுக்கு இது வர்றதே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னால் 3 நாள் இருந்தீங்க. இப்ப நீங்க கேட்குறீங்க, இதை நுகர்றீங்க, இது அனுபவம் மாறுது. இதை உணர்வு எடுக்கப்படும் அதே வேலையை செய்யப்படும். என்னங்க அதெல்லாம் இதே நொச்சிலை சாப்பிட்டா போதுமா? அலர்ஜிகள்லாம் இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஜாஸ்தி இந்த மேலெல்லாம் நிச்சயம் அரிப்பு எடுக்கும், தடிப்பா வரும். இது பித்தம் அதிகமான இந்த மாதிரி வரும். நீங்க வேற ஒண்ணும் வேண்டியல. காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தட்டுங்க, இஞ்சி சாரை தட்டுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க. அந்த இதை சாரை எடுத்து 3 போட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இந்த பித்தம் அடிக்கடி இந்த அரிப்பு எடுக்குங்க, தடிப்பாகும். இதை 3 நாளைக்கு சாப்பிடுங்க. இந்த பித்தம் போயிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த என்ன சொல்றாங்க, இந்த முட்டைகோசுமா இன்னொரு பூவு நம்ம காலிஃப்ளவர் அது நிச்சயம் சாப்பிடாதீங்க. அந்த காலிஃப்ளவர்ல நிச்சயம் புழுக்கள் நிறைய இருக்கு. அது நீங்க வேக வச்சு கழுவு பண்ணாலும் அதுக்குள்ள இருக்கு இந்த விஷத்தன்மை எல்லாம் கலக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டோன்னு அடுத்த நாள் தடிப்பு வரும். பார்க்கலாம். இதே மாதிரி சில கிழங்கு வகைகள் நீங்க சாப்பிடும்னாலும் பொதுவா அந்த இஞ்சி சார் அதுக்குள்ள போட்டு பழகணும். அந்த இஞ்சி சார் போட்டோன்னா அந்த வாயு உற்பத்தி பண்றது இது தடுக்கும். அதனால இஞ்சி சார் எப்படியோ கொஞ்சமாவது கலந்து விட்டுரும். அப்ப அந்த வாயு உற்பத்தி கூடுமான சிலருக்கு கிழங்கு சாப்பிட்டா ஆகாது. உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பேருக்கு ஞாபகம் வந்துடும். அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி சாரை எடுத்து அந்த மசாலோட போட்டு இஞ்சி சாரை போட்டு கலந்துரும். கூடுமானவரிலும் அந்த வாயு உற்பத்தியை கொஞ்சம் குறைக்கும். இந்த மாதிரி வாங்க, அடுத்து கேளுங்க. உங்க சந்தர்ப்பம் நீங்க கேட்கிற நேரம் எங்க அந்த இதோட இருந்தேன்னா உங்க அந்த நேரத்துல வாக்கு பலிக்குது. அதை செய்தீங்கன்னா சரியாக்கும்.
தும்மலுக்கா? அதான் நான் இப்ப சொல்றேனே, இந்த நொச்சலையும் மஞ்சளையும் போட்டு நீங்க அந்த புகையை விட்டா போறோம். இந்த எண்ணெய் இங்க அந்த அணுக்கள் இத ஆரம்பிச்சிடும். இதை காமிச்சீங்கன்னா பட்டுன்னு போயிடும். ஒருத்தருக்கு இப்படிதான் மூக்குல தண்ணியா வரும். என்ன வைத்தியம் பார்த்து ஒண்ணும் முடியலைங்க. எல்லாம் இப்படி அலைஞ்சு வந்தாரு. இங்க மூக்கே புண்ணாய் போகுங்க. அவருக்கு போகிறாமே மலமளன்னு தன்மை. அந்த கொஞ்ச நாள் போயின்னா அது பீனிஷமா போகும், நாத்தமாய் போகும். இது மாதிரி முடிஞ்சு வந்த உடனே இதை செய்யுங்கன்னு சொன்ன 2 நாள்ல சரியா போச்சு. வேற யாருக்கும் வேண்டியும் இல்லை. நம்ம கந்தசாமி இருக்கிறார் இல்லைங்க, சேலம். அவங்க தங்கச்சி அந்த தம்பி மகளுக்கு இந்த மாதிரிங்க சும்மா வழியிட்டது ஆபரேஷன் பண்ணி தான் நிறுத்தணும்ட்டாங்க. நீங்க ஆபரேஷன் பண்ணாம இதை நிறுத்தலாம் அப்படின்ட்டு இதை போட்டாங்க. டக்குன்னு நின்றுச்சு. அதனால இந்த மாதிரி அடிக்கடி இந்த சளித்தொலைகள் வந்தா என்னம்மா இல்லம்மா நெருப்புல போடுங்கம்மா. நெருப்புல இந்த பச்சையாவே போடுங்க, அந்த புகையை கொடுங்கன்னு சொல்றேன். ஆமா, அந்த பச்சை தலைய பச்சையாவே போடுங்க. மஞ்சள், வேப்பலை, இந்த நொச்சி இலை இதை போடுங்க. சரியா போகும். வேற ஒண்ணும் வேண்டியது இருக்கு. அடிக்கடி நச்சு நச்சு நச்சுன்னு தும்பிக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்கள்ல. இதை நீங்க போட்டோன்னு உடனே அடங்கும். இன்னும் கொஞ்ச நாள் எப்படின்னா அந்த கிருமிகள் என்ன செய்து அதோட இயக்கத்தை குறைஞ்சிருது. ஏன்னா முழுமையுமே அரிக்கும் போதான தண்ணியா விழுகும். அதனால அது பலவீனமாகும் போது சரியா போகும். இதெல்லாம் வாக்கோட கூடி கொடுக்குறாங்க. அதுக்கு இதே நொச்சிலை சாப்பிட்டாலே போறோமா? அது உற்பத்தி ஆகுது. இதே நொச்சி சாறு சாப்பிட்டா போறோம். அந்த இதை தண்ணியில வாங்கிட்டோம்னா அதுவே நீங்க பூசிடுங்க காய்ச்சிட்டு. எதை ஆமா, அது தண்ணியில காய்ச்சி போட்டோம்னா கூடுமான இந்த மனத்துக்கு வராது. என்னம்மா? நான் இப்ப நேரம் என்னம்மா சொன்னேன்? சரி கேட்டு சாப்பிட வேண்டாம். இன்னொரு தடவை உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன் நீங்க செய்துக்கன்னு அப்புறம் திருப்பி கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னு எனக்கு பண்ண முடியல. சரி, எதுங்க காய்ச்சல் வர்றதுக்கு இதே நொச்சலையை சாப்பிட்டோம்னா அந்த வைரஸ் கிருமிகளை இதாகிட்டு இருக்கும். உஷ்ணம் அதிகமா இருக்கனால இதே நொச்சலையை சாப்பிட்டா போனா அடிக்கடி வரக்கூடிய காய்ச்சலை குறைக்கும். அதுக்குதான் உங்க வீட்டுல கொண்டு வச்சு இங்க ஏதாவது அங்க எதிர்த்து வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுல கொண்டு வச்சு இங்க பிறகு டாக்டர் வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. வெளியில வச்சு வெளியிலே போட்டு வச்சு நல்ல பாதுகாப்பா வச்சுக்கணும். திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு அங்க கிடைக்கும். சில அது நிழல்ல காயப்படணும். நிறைய எடுத்து உங்களால முடியல கிடைக்கலன்னா அதை எடுத்து வந்து நிழல தான் காய போட்டு வைக்கணும். நிழல காய போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். செய்யுங்க. அப்பப்போ ஆலோசனை கேளுங்க. ஏன்னா இங்க வந்ததுக்கு 3 நாள் காத்து இருந்தோம். 3 நாளா முழிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன இருந்தாலும் இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது. சில பேர் இந்த எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் எடுப்பானா அதாங்க. ஏன்னா இந்த நரம்பு தளர்ச்சியாகும் போது 2 ஒராய போகும்போது அந்த நிலை வரும். தூக்கி சமக்கக்கூடிய சக்தியில் அதுக்கு வேற ஒண்ணு. இந்த காலை நீட்டிக்கிட்டு இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா இந்த நரம்பு, இந்த சிறுமூல நரம்புல அந்த அழுத்தம் தம் கட்டிட்டு இது பண்ணுங்க. ஒரு 4 தடவை மூச்சு அடக்கி அடக்கி அங்கே அப்படியே சாதிச்சு மூச்சு தம் கட்டுங்க. அப்புறம் விடுங்க. இந்த எதுகளை போகும்போது நரம்பு இருக்கு இந்த உற்சாகம் சிறுமூல பாகத்தில் இயக்க ஆரம்பிச்சு எலும்பு தேய்கிறதெல்லாம் ஓடியே போகும். நீங்க பாக்கலாங்க. இந்த மூட்டுகள்ல எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கடுமையான நிலையில் ஆனாலும் ஆடித்தன்னாம்பாலம் இருக்கும். இதுல வாத நீர்கள் அதிகமா இருந்தா இதை போட்டு தேய்ச்சுங்க. அந்த விஷ நீர்களை எடுத்துடும். அரைச்சு போட்டுருங்க. சில பேருக்கு இந்த குதிங்காலில் காலில் எந்திரிச்சோம்னா அந்த நீர் வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது. அதுக்கு இந்த ஆடித்தன்னாம்பாலை அரைச்சு ராத்திரி போட்டுரும். அது உங்களுக்கு கிடைக்கல, வெள்ளாட்டு புழுக்கே எடுத்துங்க. அது காட்டுல மேய்ஞ்சி வீட்டுல கேட்டு இருக்கக்கூடாது. காட்டுல மேய்ஞ்சி அந்த வெள்ளாட்டு புழுக்கை எடுத்து வச்சோங்க. அது ஜூடா காய்ச்சி ராத்திரிக்கு இதில் போட்டு விட்டோம். அதே மாதிரி இந்த மூட்டுகள்ல அந்த விஷத்தன்மை இருந்தான்னா அந்த வெள்ளாட்டு தண்ணி அந்த பாலை காய்ச்சி வச்சுட்டு ராத்திரி தேய்ச்சிருங்க.
இந்த நீரெல்லாம் எடுத்துரும். சில பேருக்கு இந்த ஜவ்வு மாதிரி சளி மாதிரி இங்க இருந்துடும். இதை போட்டோம்னா அதை கரைச்சி போயிடும். இதெல்லாம் உங்களால கொஞ்சம் கொஞ்சமா வச்சுங்க. ஜீரணிக்கிறதுக்கு சக்தி வேணும்னு நிறைய இருக்குது. ம் 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 எதுங்க புண்மாய் ஆயிடுச்சுங்களா? ம். வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. கடுக்காய் எடுத்து நிறைய இந்த கடுக்காய் பொடி பண்ணி வச்சுங்க. அதை ராத்திரிக்கு படுக்க போகும்போதெல்லாம் சாப்பிடுங்க. நம்ம கடுக்காய் தைலம்னு இருக்குது. இந்த கடுக்காயும் சாப்பிட்டுக்கிட்டும் இந்த ரத்தத்தோட போட்டும் அது மாறும். அதே சமயத்துல இந்த கடுக்காய் தைலம்னு இருக்குது. அதை நீங்க போட்டுக்கலாம். ஆச்சுங்களா? அந்த கடுக்காய் தைலத்தை வாங்கி போட சொல்லுங்க. அந்த கடுக்காய் சாப்பிட சொல்லுங்க. அதே சமயத்துல நீங்க இந்த சாப்பிடும் தைலம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. இந்த காலை மட்டும் இப்படி வச்சு இந்த மாதிரி மெதுவா இது பண்ணுங்க. அந்த துரு நட்சத்திர அன்னைக்கு இந்த மாதிரி செய்யுங்க. அது செய்யணும்னா இந்த நரம்புகளுக்கு அந்த அசைவு கொடுக்க போகும்போது கூடுமான வழி இது குறைச்சிடலாம். இது முயல் நம்பிக்கையோடு செய்யணும். இது என்ன செய்தா வந்து போகுமா அப்படின்னு மனசு விட்டுங்கன்னா இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு நாம சரியாக்கிறோங்கிற நிலையில எண்ணம்னா அதெல்லாம் சரியா போகும். நீங்க செய்யுங்க. அதெல்லாம் செய்யிட்டு வந்தா நல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தியானத்துல சொல்லிட்டு நண்பர்கள் வந்து நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த சக்கரை சக்தி நீங்கணும், அவங்க இதாகணும், கொஞ்ச நேரம் கிரியேட் பண்ணி நீங்க இதை செய்யுங்க. நல்லா இப்போ உங்க வாக்குங்க வேலை செய்யும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சீக்கிரம் குணமாயிப்போம். நீங்க தியானம் பண்றது எதுக்கு பண்றீங்க? இதெல்லாம் நீங்க ஒரு வலுவான நிலை இருக்கு. என்னால முடியலன்னு நீங்க எனக்கு சொல்லி அந்த உணர்வு ஊட்டலாம். அப்புறம்னால அந்த உடல்னால முடியவில்லைன்னா நீங்க இந்த மாதிரி செய்து நல்லா ஆகணும்னு சொல்லுங்க. நல்ல தியானத்துல இருந்துருங்க. நம்ம எடுத்து நிலையில அவர் உடல் உள்ள அந்த சக்கரை சத்து நீங்களும் அந்த அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஆகும்னு சொல்லிட்டு இந்த மருந்தை நீங்களே கையில வச்சு எடுத்து கொடுங்க. அது ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு நல்ல பவர் இருக்கும். வீக்கம் தானே இது நீரம். அதே மாதிரி நீர் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளாட்டு பழக்கை தடவைனாலே போதும், அதுவும் இறங்கிடும். இந்த வெள்ளாட்டு பழக்கையும் இறங்கிடும். வச்சு நீங்க பச்சையாவே அரைச்சு போட்டாலே போதும். கொஞ்சம் இதை வச்சு போட்டோம். சில பேர் இந்த மூட்டுல சில அது ரத்த கொதிப்பினால் வந்துச்சுன்னா சிரமம்மா. வாத நோயினால் வந்த இடத்துல ஏன்னா இந்த சிறுமொழியில அது பாதிக்கிறது. அதுல இருந்து ஒரு சைடு இது வாங்கிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லி இந்த நொச்சியிலேயே காய்ச்சி கொடுக்க சொல்லி அது நீங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். சாதாரண படுத்துக்கிட்டு உங்க மேல வானம் வச்சு துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் என் உடல் முழுது போகணும்னு இந்த எண்ணங்களை எங்க ஸ்டோக் ஆயிடுச்சு அந்த எண்ணங்களை அங்க செலுத்திட்டு வாங்க. திருப்பி இங்க கொண்டாடுங்க. மறுபடியும் இப்படி கொண்டாட சொல்லுங்க. அது கொண்டாட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். 2 நாளைக்கு பார்ப்பாங்க, 3ஆவது நாள் விட்டுருவாங்க. அதை இந்த மாதிரி செய்யிட்டு வந்தாங்க சரியா இருக்கும். நீங்க பித்த வெடிப்புங்கிறது வேற ஒண்ணு. இந்த இஞ்சி சாறு எடுத்து சாப்பிடுங்க. இந்த பித்தத்தை குறைக்கிறது. அந்த பித்த வெடிப்பு இருந்தானே நீங்க என்ன செய்ய, சைக்கிள் போடுற கிரீஸ் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா காலில் தேய்ச்சிடுங்க, ஊற வச்சிருங்க. நல்ல தண்ணி ஆனவங்க நல்ல சுடு தண்ணி காய்ச்சி அதை ஒரு மாதிரி வெதுவெதுன்னு வச்சு காலை கொஞ்ச நேரம் ஊற வைங்க. லேசம் உங்க நேரத்தினால சுரங்கி எடுத்துருங்க. அந்த மேல் இது போயிடும். அதுக்கப்புறம் வராது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமாகிக்கலாம். அந்த மாதிரி செய்ததுன்னா அப்புறம் பித்த வெடிப்புங்கிறது இருக்காது. இது செய்துக்கலாம். கிரீஸ் வச்சுங்க. இதே மாதிரி இந்த பித்தத்துக்கு இஞ்சி சாறு எடுத்து சாப்பிடுங்க. அது இல்லைன்னா இஞ்சி சாறு எடுத்து இந்த இது எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சோண்டு தேனை போட்டு அதை கலக்கி அதை சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுக்கு சாறு சில பேருக்கு சாப்பிட முடியல அப்படின்னா தேனை போட்டு குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன்னா இந்த பித்தம் அடிப்பை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பழகணும். பித்த வெடிப்பெல்லாம் போயிடும். இந்த மாதிரி தடுப்பெல்லாம் போயிடும். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இஞ்சி சாருக்கும் அவ்வளவு பவர் இருக்கும். இதுக்கு நாம் கொண்டு பித்தத்துக்கு அந்த மருந்து இந்த மருந்து கடைசியில அதை மாத்துறதுக்கு மற்ற இங்கிலீஷ் மருந்துகள் என்ன செய்யுது, அப்போதைக்கு சரியா இருக்கும். மறுபடியும் இது டபுள் பங்கு போடும். அதை டைரக்டா மருந்துகளை கொடுப்பாங்க. இது உங்களுக்கு உணவு வகையிலே மாற்றிக்கலாம். அதே சமயத்தில் நீங்க பித்த சம்பந்தப்பட்ட காய்கறிகளை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது.
அது கூடுமானவர்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.